சாப்பிட்றியா நீ? சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு இல்லையா எனக்கு? சரி நான் மேகி சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்னப்பா என்னாச்சு? என்ன தம்பி என்னாச்சு? சாப்பிட்டு கண்ணு தெரியல உனக்கு? ஏய் சாரிப்பா, ஐயோ மேலே பட்டு சாப்பாடு மேலே. ஐயோ இது உடனே அடிக்கிற நேரமா? எனக்கு மைண்ட் இப்பதான் வேலை செய்யுது. மேலே பார்த்தேன், என்னடா நம்ம வீடு இப்படி அலங்கோலமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். பாரு மூக்குள்ள விட்டுட்டு இருக்கு பாரு. சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? இரு க்ளீன் பண்ணிட்டு வந்து. ஏய் நீ சாப்பிடுப்பா. யார் வர சொன்னா வீட்டுக்கு? உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? துண்டை போட்டுட்டு சாப்பிடு. யாரும் உன்னை எதுவும் கேட்க போறது கிடையாது. நீ இப்படி சாப்பிடு. வைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. ரவி ரவி நீ பண்றது அநியாயமா தெரியலையா ரவி? அப்பா செம்ம வெயில் பா. அப்பா முடியலப்பா. இது ஏன் ஓடிக்கிட்டு இருக்கு? சரி வெயில் தாங்க முடியலப்பா. ஐயப்பா இதா பண்ணி ஏசி போடு. உள்ள போலாம். சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி உள்ள போக முடியும்? எனக்கு சாப்பாடு இருக்காண்ணா? சாப்பாடு ஏன் சாப்பாடு இல்லை? சாப்பிடுவேண்ணா? என்ன கேட்ட? சரி சரி நீ சாப்பிடு சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் சாப்பிடலையா? நான் மேகி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், விடு பரவாயில்ல. சரி அப்படின்னா போ ஏசி போட்டு படுப்ப உள்ள கொஞ்ச நேரம். வீடு தான் ஒரே ஒட்டடையாக இருக்குது. மேலெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. போன வாரம் க்ளீன் பண்ணல நம்ம. எங்க வீட்டு வேலையும் எனக்கு கரெக்டாக இருக்கு. வீட்டு வேலை கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த வேலையெல்லாம் அதான் சொல்கிறேன். சாப்பிட்றியா நீ? சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு இல்லையா எனக்கு? சரி நான் மேகி சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்னப்பா என்னாச்சு? என்ன தம்பி என்னாச்சு? சாப்பிட்டு கண்ணு தெரியல உனக்கு? ஏய் சாரிப்பா, ஐயோ மேலே பட்டு சாப்பாடு மேலே. ஐயோ சாரி. அறிவு இருக்கா? இல்ல ராதா, மேல ஃபுல்லா ஒட்டடையா இருக்கு, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. பாக்கிறதுக்கு அசிங்கமா இருந்தனா இப்பதான் அடிப்பாங்களா ஒட்டடையா? நான் ஏதாவது வந்து சாப்பாடு புடுங்குறேனா இல்ல நான் ஏதாவது திட்டினா உன்ன? சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கம்முன்னு விட்டுட்டேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா ராஜாத்தி. ஒட்டடை அடிக்கிற நேரமா? 2 மணிக்கு ஒட்டடை அடிப்பாங்களா யாருன்னா? இது ஒட்டடை அடிக்கிற நேரமா? எனக்கு மைண்ட் இப்பதான் வேலை செய்யுது. மேல பார்த்தேன், என்னடா நம்ம வீடு இப்படி அலங்கோலமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். பாரு மூக்குள்ள விட்டுட்டு இருக்கு பாரு. சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? இரு க்ளீன் பண்ணிட்டு வந்து. ஏய் நீ சாப்பிடுப்பா. யார் வர சொன்னா வீட்டுக்கு? உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? நீ சாப்பிடு, எனக்கு என்ன இப்போ? நீ சாப்பிடு, எனக்கு என்னையா திட்டிட்டு இருக்க இப்ப? நீ வீட்டுல வேலை செஞ்சாலும் தப்பு, செய்யலனாலும் தப்பு. அப்புறமா சொல்ற ஊரை சுத்திட்டு வர, வேலைக்கும் போறதில்ல, வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்லைன்ற. சரி இப்ப இந்த வேலை நான் செய்யலாம்னு சொல்லி பார்த்தா வேணான்ற. இந்த வேலை எப்ப செய்யணும்? எப்போ? ஏன்னா இதுக்காக என்ன டைம், நாள், நட்சத்திரம் இதெல்லாம் பார்ப்பாங்களா? என் ஐயரை கூட்டணும் வா, அவட்ட கேட்டு செய்யலாம். கண்ணு தெரியுதுல்ல? தெரிஞ்சதுனால தான் இப்ப இந்த ஒட்டரை என் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால தான் உடனே எடுத்து க்ளீன் பண்ணேன். ஏய் ஏய் ஒரு நிமிஷம் இல்ல. இப்போ நான் இந்த சாப்பாடு சாப்பிடுமா வேணாமா? வேண்டாமா அப்படினா கேட்க போறீங்க? ஏன் உங்களுக்கு சாப்பாடு இல்லன்னு தெரிஞ்சிக்கிட்டே என்ன வந்து பழி வாங்குறியா? சாப்பிட கூடாது. அப்படிப்பட்ட ஈன புத்தி எனக்கு கிடையாது. என்ன புத்தி? ஆமா எனக்கெல்லாம் சுத்தமான மனசு, அதனால தான் சுத்தம் பண்றேன் வீடு. உனக்கு நல்ல புத்தியே கிடையாது. ஏய் ராதா, நான் உனக்கு என்ன ராதா உனக்கு கேள ஒரு நிமிஷம். நான் உனக்கு யாரு? அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? நான் உனக்கு யாரு? அதான் எனக்கே தெரியல. நான் உனக்கு யார் ராதா? யாருன்னு தெரியல. எப்படி ராதா நீ சாப்பிடுற சாப்பாடுலாம் பண்ணலி போடுவேன் நானு? பண்ணலி போடல, ஒட்டடை அள்ளி போடுறான். சாரி ஒட்டடை அள்ளி போடுவேன். என்ன ராதா மனுஷன்டா நீ எல்லாம் நல்லா கொட்டிட்டு தான் வந்திருப்ப. நீ இது கூட ஒண்ணும் இல்ல, நீ எல்லாத்தையும் தின்னுட்ட. கடைசியில 2 வாய் தான், அதுல தான் கூட இப்போ உனக்கு என்ன ஏப்பா ஊர்ல மண்சோறு சாப்பிடுற குடும்பம் தானே உங்களுது? நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? ஆமா நீ தான் பாத்து. இப்போ ஒட்டடை சோறு சாப்பிடு. மண்சோறு சாப்பிட்டதெல்லாம் ஏ கோயில்ல மண்சோறு சாப்பிட்டேன்னு சொன்னியா? இவ்வளவு நேரம் சாப்பிட்டதெல்லாம் பெருசு இல்ல. அந்த லாஸ்டா இருக்க அந்த 2 வாய் 2 வாய் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி ஆகும். சாப்பிடு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். சரி சாப்பிடு. யார் இப்ப வேணாம்னு சொன்னா? சாப்பிட்டு ஒட்டடை ஃபுல்லா விழுந்துருச்சு. அதுல தூக்கி போட்டு சாப்பிடு. தூக்கி உன்னதான் போடணும். இங்க வா, சாப்பிட்டு போ. சி சாப்பிட்றப்ப இப்படி பண்ணக்கூடாது. அப்புறமா என்னையை திட்டுவாங்க எல்லாம் சேர்ந்து. சாப்பிட கூட நிம்மதியாக விட மாட்டா போல பொண்டாட்டியான்ட்டு. ஆமா என்னைக்கு தான் நீ நிம்மதியா விட்டுருக்க பாரு. நீ உக்கா ஓரமா சாப்பிடு. ஒன்று பண்ணு, இந்த துண்டை போட்டுட்டு சாப்பிடு. யாரும் ஒன்று எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நீ இப்படி சாப்பிடு. வைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. ரவி
ரவி நீ பண்றது அநியாயமா தெரியலையா ரவி? என்ன ராதா? ரவி இது அநியாயமா தெரியலையா ரவி? ராதா நீ க்ளீன் பண்ண விடு ராதா. நான் நிம்மதியாவே இருக்க கூடாதா ரவி? சுத்தம் சுகாதாரம் சொல்லியிருக்காங்க ராதா. சுகாதாரமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் வீடு. மனசு மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, வீடும் சுத்தமா இருக்கணும். சுத்தம் பண்ணு ஃபர்ஸ்ட். உன் வாயை சுத்தம் பண்ணு, உன் மூளையை சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணுவ. யாருன்னா அப்படி உட்காந்து சாப்பிடும் போது மாதிரி எழுப்பவே கூடாது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எது எதுனா கல்யாண பந்தியா பின்னாடி வெயிட் பண்றதுக்கு? சாப்பிடுற வரைக்கும் அங்கேயே வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, பின்னாடி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன முடிச்சாச்சான்ட்டு கல்யாண பந்திலேயே டிஸ்டர்ப் பண்றாங்க பின்னாடி நின்றுக்கிட்டு. இங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கேட்டேன் சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன், இல்லன்ட்டேன். பெருந்தன்மையா விட்டு கொடுத்தனா இல்லையா? என்ன மனுஷன் விட்டு கொடுத்தனா இல்லையா? சரி நான் சாப்பிடுறது என்ன, நீ சாப்பிடுறது எனக்கு முக்கியம் தான். கடைசி வாய் சாப்பிடணும். கடைசி சோறுல தான் வந்து சத்து இருக்குன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. கடைசி சோறு சாப்பிட விட்டியாடா? டேய் சாப்பிட விட்டியான்ற? இந்தா வாங்க. சீ தாதா நீ சாப்பிடு ராதா. நீ பசியோட இருக்கட்டே, நீ சாப்பிடு. நீ சொன்ன கேளு பாரு, நீ சாப்பிட்டு நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும். இந்த வீடு நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த வீடு நல்லா இருக்கும். இந்த வீடு நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். சரி நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. நான் நல்லா இருக்கணும்னா இத சாப்பிடணும். சரி நான் சாப்பிடணுமா? நான் சாப்பிடணும். சாப்பிடு. இப்ப நான் இத சாப்பிட முடியல, அது காரணம் நீ. இந்த மாதிரி ஏடா நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? சரி உனக்கு வெயில்ல இருந்தாலும் தெரிஞ்சிட்டு வந்த, நேரா போய் ஏசி போட்டு படுக்க வேண்டியது தானே. இந்த வெயில உனக்கு உடனே அடிக்க சொல்றாங்களா? என் கண்ணு ஊர்த்துச்சு அதை பார்த்து. கண்ணு தெரியுதா? ஆமா தெரியுதா உனக்கு நல்லா கண்ணு? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? பைத்தியம். யாரு நீ? முழு பைத்தியம். இப்ப என்னடி சொல்ல வர நீ? அப்ப நான் ஒட்டடிச்சது தப்பா? ஓ போச்சா? அது ஒரு ரெண்டு வாயும் போச்சா? ஓ சாரி மனுஷ ஜென்மமே கிடையாதுடா நீ. சாரிடா, சாரி. நீ பெரவினி. ஐ எம் வெரி சாரி ராதா. என்ன சாரி பாவட அன்றாரு இருக்கு. சாப்பிடுவ என்ன அப்படி உனக்கு ஏமா காண்டு உனக்கு? நான் அப்படி சாப்பிடுறத பார்த்து என்ன அப்படி வயிறு எரியற நீ? ஏதே நீ என்ன இப்ப பிரியாணியா திங்கற? மட்டன் பிரியாணி தொன்றது ரசம் சாதம். இதுல என்ன உனக்கு பெருமை? மேய்க்கிறது எருமை, இல்ல பெருமை. ஹலோ தக்காளி சாதம் சாப்பிட்ட, அடுத்தது ரச சாதம் சாப்பிட்டேன், நைட் இருந்த மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டேன். அப்ப 3 தோத்தி திண்டு தானே உட்காந்துருக்க. என்னவோ சாப்பிடாத மாதிரி அப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படியே. இப்ப நான் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சரி விடுப்போ, நான் வரல, நான் கிளம்புறேன். நான் வீட்டுக்கு வரவே கூடாது, நான் வந்தா சண்டை போடுறேன். நீ வந்து நான் என்ன வீடை சுத்தம் பண்ண சொல்லியோ வீட்டு ஒரு வேலை சொல்லியான்னு கேட்ட சாவடிச்சிருவான் பாத்துக்கோ. உன்னை சுத்தம் பண்ண சொன்னது நான் வந்து காலையில சொன்னேன். நீ போயிட்டு ஊர் பெஞ்சிட்டு வருவ, இப்போ சுத்தம் பண்ணுவியா? எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? கேரம் போர்டு விளையாட்டு இருந்தேன். நான் தான் ஜெயிச்சேன் கேரம் போர்டுல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சவுப்பு காயின் உள்ள போச்சு, கருப்பு காயின் பின்னாடியே போச்சு. அதான் நானும் வந்துட்டேன். அதுதான் பாக்குற வேலை உனக்கு. சரி போ. இதெல்லாம் ஒரு கேரம் போர்டு. போ 4வது ரவுண்டா? சாப்பாடே இல்லைன்னு சொன்ன. போட்டு வந்து உட்காருங்க, நான் ஒட்டடை கிளீன் பண்றேன். சாப்பிட்டியா ராதா? எனக்கு சாப்பாடு இல்லையா ராதா? இல்ல பரவாயில்ல ராதா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ராதா. போ எங்கன்னா திருவிழா எடுத்துட்டு போய் பிச்சை எடுப்போம். உனக்கு அப்படிதான் சோறு எல்லாம் பட்டி போடணும்.